வணக்கம். லீனிய செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சராகும் வாய்ப்பை யாராவது விட்டுக் கொடுப்பார்களா? செங்கோட்டையன் இனி மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என்று திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேவர் ஜெயந்திக்காக மதுரையில் வங்கியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட தங்க கவசத்தை மீண்டும் ஒப்படைத்த பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அளித்த பேட்டியில், செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் பிறந்தவர், அந்த ஒரு தகுதியை தவிர அதிகமான தகுதி கொண்டவர் இபிஎஸ். யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பார்களா? வந்த வாய்ப்பை எதற்கு விட வேண்டும்? இது தெய்வத்தின் தீர்ப்பு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்து கொடைநாடு வழக்கு நடக்கிறது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை ஜெயிலில் போடாமல் ஏன் இருக்கிறார்கள்? அனைவரும் சட்டப்படி பொதுக்குழு கூட்டி நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ். சசிகலா மற்றும் 3 பேருக்கும் 1 மாதத்திற்குள் என்ன ஆகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், மீண்டும் அவர்களை சேர்க்க முடியாது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் இருக்கும் தொண்டர்கள் மன்னிப்பு கேட்டால் ஆலோசித்து சேர்க்கப்படும். இவர்களால் அதிமுகவிற்கு எந்த பலவீனமும் கிடையாது. நாங்கள் ஸ்டெடியாக இருக்கிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல். செங்கோட்டையன் அதிமுகவில் ராஜாவாக இருந்தார். தற்போது அவரிடம் கூஜா தூக்கி வருகிறார் என்றும் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக 2வது முறையாக இன்று மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு மதுரை ஆதீனத்தில் 293வது ஆதீனமாக மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் முடிசூட்டப்பட்டு பல்வேறு சைவ சமய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது உளுந்தூர்பேட்டை பகுதியில் சாலையில் மற்றொரு கார் தன் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் தன்னை சிலர் கொலை செய்ய முற்பட்டதாகவும் கூறி மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதில் குறிப்பாக குல்லா மற்றும் தாடி வைத்த நபர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாக கூறியிருந்தார். இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற விபத்து குறித்த சிசிடிவி காட்சியை காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டு தவறான தகவல்களை மதுரை ஆதீனம் தரப்பினர் வெளியிடுவதாக கூறி அறிக்கை வெளியிட்டனர். வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை எழும்பூர் அருகே உள்ள அயனாவரத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் அளித்த புகாரின் கீழ் சென்னை கிழக்கு மண்டலம் சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனம் ஞானசம்பந்தர் தேசிக பரமாச்சாரியார் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அப்போது மதுரை ஆதீனத்திற்கு 60 வயதிற்கு மேலே ஆனதால் நேரில் ஆஜராக கட்டாயமில்லை, காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் என்றும் காவல்துறையின் விசாரணை குழு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து ஜூலை 20ஆம் தேதியன்று மதுரை தெற்கு ஆவணி மூலவீதி பகுதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வருகை தந்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி தலைமையிலான காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் தனியாக விசாரணை நடத்தினர். மதுரை ஆதீனம் ஹெர்னியா அறுவை சிகிச்சை முடிவடைந்து மருத்துவ ஓய்வு எடுத்து வரும் நிலையில் படுக்கையில் படுத்திருக்கும் நிலையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இன்று 2வது முறையாக மதுரை ஆதீனத்திற்கு வருகை தந்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி வீடியோ பதிவுடன் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பசும்பொன் பூமியில் வணங்க வந்த இடத்தில் கருப்பு வரலாற்றை அரங்கேற்றி உள்ளார்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் தாக்குதலை முன்வைத்துள்ளார். பசும்பொன் பூமியிலே அரசியல் நாடகத்தை, தேர்தல் வியூகத்தை, புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கு ஒரு கருப்பு வரலாற்றை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை, திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும், தமிழ்நாடு அரசியலிலேயே இதுபோன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறதா? அரசியலிலேயே கோலோச்சுபவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது, தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையிலிருந்து விலகி அரசியலில் பூஜ்யங்கள் ஆக்கியுள்ளார்கள். ஆகவே அரசியலிலே பூஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது. ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஸ்டாலின், தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் பி டீம் இன்றைக்கு உறுதிப்படப்பட்டுள்ளது என்றும், இன்றைக்கு தொண்டர்களால் பசுந்தோல் போர்த்திய புலியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும், எத்தனை துரோக நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றினாலும் ஒருபோதும் தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள். எத்தனை விளக்கங்களை கொடுத்து நீலி கண்ணீர் வடித்தாலும் உண்மை சுடத்தான் செய்யும் என்றும், ஆகவே ஒரு சாமானியர், ஒரு எளியவர், ஒரு தொண்டர் நாடாள முடியுமா, கழகத்தை கட்டிக்காக்க முடியுமா என்ற கேள்விக்கு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும்,
சில பூஜ்ஜியங்களால் ராஜ்யங்களால் தடை போட முடியாது. பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருக்குமே தவிர ராஜ்யத்தின் கனவு நினைவாகாது என்றும் அவர் தெரிவித்தார். கட்சியால் நீக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த நபர் இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெறுகிற திமுக ஆட்சி கண்ணியமிக்க ஆட்சியாக நடைபெறுகிறது என்று பாராட்டு சான்றிதழ் தந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைக்க ஒன்று கூடுவோம் என்று கூறுகிறார். தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த துரோக நாடகத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தமிழக மக்கள் மனதிலும் சட்டசபையிலும் பதிவிருக்கிறது. அம்மாவின் மறைவிற்கு பிறகு உங்கள் பதவி வேட்டைக்காக ஆடிய ஆட்டங்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அதிமுகவிற்கு சலசலப்பு எதையும் ஏற்படுத்த முடியாது. இந்த இயக்கத்திற்காக கோடான கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தவும், இந்த இயக்கத்தை பாதுகாக்கவும், இந்த துரோகிகள் இருந்தும் இந்த எதிரிகளிடமிருந்தும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற தயாராக உள்ளார்கள். அம்மாவின் ஆன்மா இருக்கும் வரை இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதன்படி கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களும் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினாலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என்றும் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.